விவேகானந்தர் பிறந்தது 1863. அவர் வாழ்ந்தது 39 வருஷம்தான். அதுக்குள்ளே அவர் கல்கத்தாவில் பிறந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும் போதே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கிட்ட வந்தார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த காலத்தில் பெரிய பிரபலமான முனிவர். அவர்கிட்ட போய் இவர் கேட்டார், நீங்கள் இறைவனை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், நிச்சயமாக பார்த்துருக்கேன், உனக்கும் நான் காட்டுவேன். அப்புறம் அவர் கூட ஷேடலாக இருந்து அவர் பயிற்சியால் இவரே இறைவனை பார்த்தார். இறைவனை கேட்டால் நீங்கள் இறைவன் இருக்காருன்னு கேட்டால் இருக்கார். எப்படி சொல்கிறேங்க அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன், உனக்கும் காட்டுறேன், அதுதான் சொல்லுவார். அதனால தான் அப்படி சொல்லுவார் அவர். உண்மையை சொல்லணும், புனிதமான வாழ்க்கை வாழணும், அந்நியருக்காக நன்மை செய்யணும், சுயநலமற்ற வாழ்க்கை வாழணும், இறைவனில் நம்பிக்கை வச்சுக்கணும், இறை பிரார்த்தனை செய்யணும். இதெல்லாம் பயிற்சி, ஆன்மீக பயிற்சி செஞ்சுங்களா எல்லாரும் இறைவனை பார்க்க முடியும். இதுதான் விவேகானந்தர் சொல்லுது. மதமான அனுபவம், நீயே பார்க்கணும், இறைவனை பார்க்க முடியும், எல்லாரும் பார்க்க முடியும். மனிதனானவும் எல்லாம் எந்த இனத்தினாலும் எந்த தர்மத்தினாலும் எந்த ஜாதியானாலும் ஆண் பெண் எல்லாரும் இறைவனை பார்க்க முடியும். ஆனால் சரியான வழியில் போகணும்.